மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நகர்வு, ராஜபக்சர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்கள் தொடர்பில் ஐநா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. அரச உத்தியோகஸ்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். அதிகரிக்கும் நோய் தாக்கம், வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை. பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையின்றி மூட அரசு உத்தரவு. பற்றி எரியும் பங்களாதேஷ், உச்சக்கட்ட வன்முறை, நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக உள்ள தற்போதைய அமைச்சரவையில் ராஜபக்சர்கள் அங்கம் வகிக்கின்ற போதிலும் அவர்களின் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடானது தற்போது வெளிப்படையான அரசியல் மோதலுக்கு இட்டுச் சென்றுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நடைமுறையானது ராஜபக்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பிளவை விரிவுபடுத்தும் சாத்தியம் உள்ளது எனவும் எதிர்வு கூறியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் 22ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை வெளியிட்டதன் பின்னர் அரசியல் அரங்கில் பெரும் கேள்வி நிலைகள் தோன்றியுள்ளன. இதன் பின்னணியிலேயே இவ்வாறான எச்சரிக்கையை அரசியல் ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர். ரணிலின் இந்த நடவடிக்கையானது அவரது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக பார்க்கப்படலாம் என ஒரு சாராரின் கருத்துக்கள் அமைய பெற்றுள்ளன. மேலும் ராஜபக்சர்களின் அரசியல் அபிலாஷைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் சர்ச்சைக்குரிய மற்றும் கணிக்க முடியாத தேர்தல் நகர்வுக்கு களமமைக்கும் எனவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிரமப்படும் நிலை தொடர்ந்து நிலவுவதாக ஐநா சபையின் உலக உணவு திட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. இது குறித்து உலக உணவு திட்ட பிரிவு கடந்த 11 தொடக்கம் 14ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுத்திருந்த மதிப்பாய்வு ஒன்றிற்கமையவே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்றது. எனினும் இலங்கையின் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் நாடு சமீப காலமாக காலநிலை மாற்ற சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றது. அதிகரித்துள்ள வெப்பநிலை மற்றும் உயர்வான வெப்பம் என்பன மக்களின் ஆரோக்கியத்திலும் விவசாய நடவடிக்கையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் உலக உணவு திட்டத்தின் வழிகாட்டலின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள முகவர், சிவில் சமூக அமைப்புகள் நாடளாவிய ரீதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் குறித்து தகவல்களை திரட்டும் வகையில் மதிப்பாய்வு ஒன்றினை முன்னெடுத்திருந்தன. இதேவேளை தேசிய பாடசாலைகளுக்கான உணவு வழங்கல் செயற்திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் உலக உணவு திட்டத்தினால் கடந்த ஜூன் மாதம் நாடளாவிய ரீதியில் 7012 பாடசாலைகளுக்கு 421 மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் 271 மெட்ரிக் டன் பேரிச்சம்பளம் ஆகியன பகிர்ந்தளிக்கப்பட்டன. மேலும் நாடளாவிய ரீதியில் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டிருப்போருக்கு கடந்த மாதம் மொத்தமாக 592 மெட்ரிக் டன் உணவு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் 6 மாத காலத்திற்கு நலிவுற்ற சமூக பிரிவினருக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு தேவையான நிதியின் பெறுமதி 84,425 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து உலக உணவு திட்டம் கருத்து வெளியிட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை இம்மாதம் 7ஆம் திகதி மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த கள விஜயத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் குறித்து கடந்த 8ஆம் திகதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதன் அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் 30ஆம் திகதி பிற்பகல் 1:30 மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகஸ்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரசு உத்தியோகஸ்தரும் செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவ தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரசு உத்தியோகஸ்தர்கள் சட்டத்தை பாராபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காமல் சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 10 வருடங்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நீரிழிவு மற்றும் ஹார்மோன்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் உதித புலுகப்பிட்டிய தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களில் வாழும் மக்களில் 20% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீரிழிவு நோயில் இருந்து விடுபட 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் என்றும் சர்க்கரை அதிகமுள்ள உணவுகளை குறைத்து காய்கறிகள் இறைச்சியுடன் கூடிய உணவுகளை சாப்பிடுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு கழுத்து பகுதி கருப்பாக மாறியிருந்தால், முகத்தில் முடி வளர்வது போன்ற நிலைமைகள் இருந்தால் அதுபோன்ற சமயங்களில் நீரிழிவு நோய் உள்ளதா என பரிசோதிக்க வேண்டியது அவசியம் என்றும் நிபுணர் வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரச வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் படைவீரர் இடஒதுக்கீடு முறை பாராபட்சமாக உள்ளதாக தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இப்போராட்டத்துக்கு ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் பதிவானதை அடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையின்றி மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. பங்களாதேஷில் நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டாக்காவில் சுமார் 15 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன்போது இடம்பெறும் வன்முறை சம்பவங்களால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 1000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க தொலைக்காட்சிக்கு தீ வைத்ததாகவும் நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி செய்தி சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் இணைய இணைப்புகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகளும் முடக்கப்பட்டுள்ளன.